புதுவையில் நீண்ட நாள் எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சரவை விரிவாக்கம் இன்று நடைபெற்றது. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் GNS ராஜசேகரன் ஆகிய 3 பேருக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுவை மாநில அமைச்சரவையின் விரிவாக்கத்தையொட்டி புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்வில் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக நெட்டப்பாக்கம் தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு அமைச்சராக பதவியேற்றார். நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் வத்துதையும் கொண்டிருப்பேன். தொடர்ந்து லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து மற்றும் சிவக்கொழுந்து ஆகிய நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் திருநள்ளாறு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் ஆகியோரும் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் பார்க்கிறேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்திற்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். அமைச்சர்களாக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டனர். கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. முன்னதாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்களாக நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் மட்டுமே அமைச்சரவையில் இடம்பெற்றனர். அமைச்சரவை விரிவாக்கம் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றதன் மூலம் அமைச்சரவையின் முழு பலமும் நிரம்பியுள்ளது. புதிய அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு ஓரிரு தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.